வார்த் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் பிரவீன். வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் நேற்று மாலை 6:30 மணி அளவில் சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்திருக்கு. அதோடைய பாதிப்பு என்னன்றதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. சென்னை முழுக்க சுமார் 4000க்கும் மேற்பட்ட மரங்களும் 3400 மின் கம்பங்களும் சரிஞ்சு விழுந்திருக்கு. மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்திற்கும் மேலாக காற்று வீசினதுனால வீடுகளுக்கு முன்பாக உள்ள மரங்கள், செடி கொடிகள், மின்கம்பங்கள் எல்லாமே சரிஞ்சு விழுந்திருக்கு. கடைகளில் முன்னால் உள்ள பெயர் பலகைகள்ல இருந்து எல்லாமே தூக்கி வீசப்பட்டிருக்கு. ஒரு சில பகுதிகளில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் கூட தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு 22 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புயலாக இந்த வர்தா புயல் இருந்திருக்கு. பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா வீடுகள் வாசல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், கார்கள் இது மேல எல்லாம் மரங்கள் சரிஞ்சிருக்கனால தங்களுடைய வாகனத்தை எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழல்ல வீட்டுக்குள்ளேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று காலையில இருந்து மின்சார இணைப்பும் இல்லை. இந்த மின் இணைப்பு இல்லாதன் காரணமாக செல்போனுகளை சார்ஜ் போட முடியாம தங்களுடைய உற்றார் உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து தெருமுனைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு சாலைகளின் நடுவே மரங்கள் சரிஞ்சு விழுந்திருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த மரங்கள் தான் சரிஞ்சு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மின் ஒயர்களும் ஆங்காங்கே அருந்து தொங்குறதை நம்ம பார்க்க முடியுது. இதனால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ள இருக்க மக்கள் இதை விரைவிலேயே மீட்பு பணிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்றத கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஆங்காங்கே மீட்பு பணிகள் தொடங்கி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மின் இணைப்பை திரும்ப கொண்டு வரதுக்கான பணிகளும் மரங்கள் அப்புறப்படுத்துவதற்கான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கும் ஒரு சில நிறுவனங்கள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஆனா தங்களுடைய ஊழியர்களை தொடர்பு கொண்டு விடுமுறைன்றது கூட அறிவிக்க முடியாத ஒரு சூழல் இப்ப நிலவிட்டு இருக்கு. இதோட பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பணும் அப்படின்றத கோரிக்கையா வைக்கிறாங்க. இந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளும் மின்சாரம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்றதையும் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. எந்த அளவுக்கு வேகமா இந்த மீட்பு பணிகள் நடக்குதோ அந்த அளவுக்கு சென்னை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் பிரவீன்.